ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சும்மா அவர் நேராக பார்த்ததில்லை, அவர் வெளிநாட்டுக்காரரு. திடீர்னு வந்தார், வந்து எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணார். அவரை கூட்டு போய் தான் வாங்கி தரலாம். இங்கே முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் இங்கே புரசவகைரோட சாதாரண ஹோட்டல், அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் பிஸியாக அந்த சப்பாத்தி பரோட்டாவும் சாப்ஸும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இவங்க பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் பிஸியாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் என்ன நினச்சாரோ தெரியல, என்னை பார்த்து கேட்டார், சாம் நீ வந்து பைபிள் காலேஜ் போக விரும்புறியான்னாரு. அவர்கிட்ட நான் என்னன்னே பேசினதே கிடையாது. பைபிள் காலேஜ் போக விரும்புறியான்னாரு. நான் தலையாட்டினேன். இது மாதிரி நிறைய தலையாட்டி இருக்கிறேன். தலையாட்டினப்பெல்லாம் ஏதாவது நடந்துருது. தலையாட்டினம் பாருங்க. அவர் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்தார். போனவர் என்ன பண்ணான்னு தெரியல, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பைபிள் காலேஜுக்கு பிரசிடென்ட். அவருக்கு சொல்லி அவர் எனக்கு லெட்டர் எழுதுறாரு. உடனே இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்பி உடனே நாங்கள் சேர்த்துக்கிறோம் காலேஜில், உடனே வந்து சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதினார். அப்படி தான் போனோம் பாருங்கள். அப்படி தான் அங்கே போய் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த முதல் வருஷம் என் ஃப்ரெண்டோட போனேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதை ஒரு அபூர்வமான கதை. அங்கே போய் ஒரு கடைசியில் இவன் யாரையோ மீட் பண்ணியிருக்கான். லேடிஸ் மீட்டிங்க்கு போனோம் கடைசியில். அது லேடிஸ் மீட்டிங்கு. எனக்கு அப்போ தான் 1 வருஷம் ஆகுது. ஒரு வீட்டுக்கெல்லாம் போனதில்லை நான், அவ்வளோவா ஜனங்க வீட்டுக்கெல்லாம் போனதில்லை. இது பிரம்மாண்டமான வீடாக இருக்குது, பெரிய பணக்கார லேடி யாரோ, அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்குறோம். எனக்கு விடன்னு இருக்குது, என்னடா அது இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். அந்த அம்மா வந்து திடீர்னு இத்தினோண்டு தான் இருக்கும். அந்த அம்மா வந்தது திடீர்னு வந்து, சாம் யூஆர் ப்ரீச்சிங் டுடேன்றிச்சு. என்ன பண்ண, எனக்கு முன்ன பின்ன தெரியாதம்மா, அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. என்ன யூஆர் ப்ரீச்சிங்ன்றுச்சு. என்ன நான் ப்ரீச்சர் மாதிரி தெரியுதா மூஞ்சில் பார்த்தான்னு தெரியல எனக்கு. யூஆர் ப்ரீச்சிங்ன்னுச்சு. சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சது. இவர் பிரசங்கம் பண்ணுவார்ன்னுச்சு. எந்திரிச்சேன், பைபிளை திறந்தேன் பாருங்கள். அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் இந்த பையன் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, கூட பாட்டி கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது, 85 ஏக்கரு, ஒரே ஆடு மாடு தான் இருக்குது. வெளியே பார்த்தா ஆடு இல்லை, மாடு தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது, உட்காந்து பாட்டி கூட எவ்வளோ நாள் தான் டிவி பார்க்க முடியும். போர் அடித்து போய் உள்ள ரூமில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இந்த பையன் வந்து அவன் ஏதோ ஒரு சர்ச்சில் இருந்திருக்கான் கலிஃபோர்னியாவில். ரோமன்ஸ் புக்கை, ரோமர்களது நிருபத்தை வசனமாக விளக்கி ஒருத்தர் போதிக்கிறார். பிரமாதமான போதகர், கேள்விப்பட்டது கூட கிடையாது நான். போதிக்கிறார், அது அப்படியே இருக்குது ஸ்பூல் டேப் ரெக்கார்டரும் இருக்குது. எடுத்து அதை ஹூக்கப் பண்ணி என்னதான் போட்டு கேட்டுடலான்னு போட்டால் அந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது பாருங்கள். முதல் அதிகாரத்தை கேட்க ஆரம்பித்தேன். ஒரு பிரசங்கத்தையும் 2 தடவை 3 தடவை கேட்குறது. ஏன்னா ஒரு வசனத்தையும் விளக்கி இப்படி பிரசங்கம் பண்ணி நான் அது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டது கிடையாது. 16ஆம் வசனம் வரைக்கும் வந்தேன். 16ஆம் வசனத்தை அன்றைக்கி தான் 3 தடவை கேட்டிருந்தேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்ற அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன் வெட்கப்பட மாட்டேன் சுவிசேஷத்தை பற்றின்னு. அன்னைக்கு தான் என் வாழ்நாளில் என்னன்னு தெரியல, இந்த மெனுவினுக்கான மாதிரி எனக்கு ஒன்று ஆச்சு. அதை கேட்டேன். அன்னைக்கு வரைக்கும், அந்த முதல் வருஷம் பைபிள் காலேஜில் படித்த வரைக்கும், இது நம்ம படிக்கணுமா, இதில் தான் போகணுமான்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. ஏன்னா ஆளுங்களை பார்த்தா பயமாக இருக்குது, பிரசங்கியாரில் பார்த்தாலே பயமாக இருக்குது, நமக்கு ஓடிடலாமான் இருக்குது. ஐயோ நம்ம போய் மாட்டிக்கூடாது, இதில் போய் இது ரொம்ப கஷ்டமான வேலையாக்கும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு இவங்க சொல்கிறது கதை வேறு பெருசாக இருக்குது. அப்போ அதை கேட்கும்போது எனக்கு உள்ளத்தில் ஒரு இது உண்டாச்சு. இந்த சுவிசேஷத்தை என் வாழ்நாள் முழுக்க உயிர் உள்ள வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணணும். இதுதான் என்னுடைய வேலை. இதை காட்டிலும் ஒரு பெரிய வேலை இருக்க முடியாது. இதுக்காக கடவுள் என்னை அழைச்சிருப்பார் என்றால் நான் இதை செய்யணும் என் வாழ்நாள் முழுக்கன்ற எண்ணம் அன்னைக்கு தான் உண்டாச்சு எனக்கு. அந்த எண்ணம் அன்னைக்கு உண்டாச்சு பாருங்கள். அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு போகிறோம், இந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ண சொல்லுது. எண்ணத்தையும் உண்டாக்கி வாய்ப்பையும் திறந்து கொடுக்குறாரு பாருங்கள் ஆண்டவர். இதை விட செட்டப் பண்ண முடியுமா? போய் அங்கே உட்காடுறேன், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிடுச்சு. என்ன பிரசங்கம் பண்ணி யோசிக்க கூட டைம் இல்லை எனக்கு. முன்ன பின்ன ஒரு தடவை கூட பிரசங்கம் பண்ணது கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரியாது, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும். ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணது கிடையாது. இப்போ பிரசங்கம் பண்ணோம். திறந்தேன், நாள் முழுக்க ரோமர் 1:16 திறந்ததுனால பைபிள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு திறந்துருச்சு. பார்த்தேன், ஓஹோ அவர் பிரசங்கம் பண்ணதையும் இங்கே சொல்லிடலாம் பேசாமல், நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது. 3 தடவை கேட்டேனே. அவர் 1 மணி நேரத்தில் சொன்னதை சொல்லலான்னு ஆரம்பித்தேன். 10 நிமிஷத்தில் கதை முடிஞ்சது. ஆக்சுவலாக அவ்வளோ நேரம் தான் கேட்டாங்க பிரசங்கம். 10 நிமிஷம் நான் பிரசங்கம் பண்ணுறப்போ ஆரம்பித்தப்போ ஒருத்தர் உள்ளே வந்தார்.
மனைவியை கொண்டு வந்து உள்ளே விடுறதுக்கு வந்தார். மனைவிக்கு அங்கே கதவு திறந்து விடணும், சும்மா இறக்கி விட்டு போக முடியாது. அங்கெல்லாம் இறங்கி கூட வந்து கதவை திறந்து அந்த அம்மா உள்ளே விட்டு தான் போனோம். அவர் திருப்பி திறந்து பார்த்தாரு, உள்ளே ஒரு ஆம்பளை பிரசங்கம் பண்ணிருக்கானோ, அவர் வந்துட்டார். உள்ள லேடிஸ் மீட்டிங்கில் இவனுக்கு என்ன வேலைன்னு அவர் வந்துட்டார். அவர் வந்து அவரும் உட்காந்துட்டார். அங்கே அவர் வந்து உட்காந்து முடிஞ்சோடனே என்கிட்ட வந்தார். தம்பி, நீ ஒன்று கூப்பிட்டா பிரசங்கம் பண்ண வருவியான்னாரு. நான் திருப்பியும் தலையை தான் ஆட்டினேன். அவர் சொன்னார், நம்பர் கொடுனாரு. பாட்டி நம்பர் தான் கொடுத்தேன், எழுதிக்கிட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள்லேருந்து ஃபோன் மேலே ஃபோனு, அப்புறம் ஒரு கேலண்டர் மாதிரி போட்டே கொடுத்துட்டார் ப்ரோக்ராம். 40 இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய சர்ச்சுங்க. ஊரில் இருக்கிற அத்தனை மெத்தடிஸ்ட் சர்ச்சு, பேப்டிஸ்ட் சர்ச்சு, எல்லா சர்ச்சிலையும் முடி உள்ள நீளத்துக்கு இருக்கும். எனக்கு மீசை எப்படி தொங்கிட்டு இருக்கோம், பார்த்தா பிரசங்கியார் மாதிரியே இருக்காது. எல்லாச்சும் இவர் ஃபோன் எடுத்தாருன்னா, இது ரொம்ப பிரமாதமாக இருக்குமாக்கும், நீங்கள் கண்டிப்பாக இந்த யங் மேன் நல்லா பிரசங்கம் பண்ணுறானாக்கும், கூப்பிடுங்க. எனக்கு பயமாக இருக்குது இவர் சொல்கிறத பார்த்தோம். ஐயோ, இப்படி 40 இடத்துல பிரசங்கம் பண்ணேன். ஒரு சம்மரில் பிரசங்கியாராகவே மாறிட்டேன். அனுபவமிக்க பிரசங்கியார் ஆகிட்டேன். பைபிள் காலேஜில் படிச்சுட்டு போனவங்க கூட ஒரு 4-5 வருஷம் அவன் 40 தடவை பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு. எனக்கு ஒரே சும்மா 2 மாதம் 2.5 மாதத்தில் 40 இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங், சர்ச் மீட்டிங், காலையில் ஒரு இடம், சாயந்தரம் ஒரு இடம், இப்படி பிரசங்கம் பண்ண இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சிது. இன்னும் அதிகமாக நிச்சயம் வந்துடுச்சு, கர்த்தர் இதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்காருன்னு. ஏன்னா இப்போ பார்க்குறேன் இல்லையா, என் உள்ள ஃபீலிங் இருந்தது, உள்ளுணர்வு இருந்தது. இப்போ வந்து கடவுள் வாய்ப்புகளை திறக்கிறத பார்க்குறேன். நான் ஒரு ஆள்கிட்டையும் கேட்டதில்லை, நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டதே கிடையாது. ஆனால் எல்லா பெரிய பெரிய இடத்துலலாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன். நான் அந்த வயசுலேயே, எனக்கு 21 வயசு, எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கடவுள் வாய்ப்பை திறக்கிறத பார்க்குறப்ப அதுலேயே எனக்கு தெரியுது, நம்ம இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம், கடவுளே நம்மளுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு. அவர் பெட்ரோலை போட்டு அவர் காரை கொடுத்து மேப்பெல்லாம் வரைஞ்சி கொடுத்து அனுப்புவார், போய் பிரசங்கம் பண்ணிட்டு வான்னு. ஒரு ஆள்கிட்ட நான் ஃபோன் பண்ண வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை, புக் பண்ண வேண்டியதில்லை, அவர் எல்லாம் பண்ணுவார். அவர் பெரிய மனுஷன். அவர் ஃபோன் பண்ணாருன்னா எவனும் நோன்னு ஆன்சரே கிடையாது. அவர் ஃபோன் பண்ணால் எஸ் தான். அந்த மாதிரி ஆள் கடவுள் எப்படி செட்டப் பண்ணுறாரு பாருங்கள். நம்மளை ஆளாக்குறதுக்குன்னே ஒரு ஆள், அவருடைய அழைப்பு அது. அவர் என்ன ஆளாகிட்டு போயிட்டார், பரலோகம் போயிட்டு சேர்ந்துட்டார். அவர் கடவுள் அதுக்குன்னு அவர் அழைச்சிருக்கிறார் பாருங்கள். அற்புதமான ஒரு இது. அப்போ ஒன்று உள்ளுணர்வு, இன்னொன்று கடவுள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றார், வாசலில் திறக்கிறாரு. ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நமக்கு முழு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு விளங்குது கடவுள் இதுக்காக தான் நம்மளை அழைச்சிருப்பார் போல இருக்குன்னு சொல்லி அடி எடுத்து வைக்கும்போது இன்னும் அதிக நிச்சயம் உண்டாகிறது. 3வது ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸு பாருங்கள். அது வரைக்கும் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, அந்த ஒரு திறமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் பண்ண வருது, அது பண்ண வருது. ஆண்டவர் இந்த திறமையை கொடுக்குறாரு. பண்ண இன்னும் நல்லா பண்ண முடியுது, போதிக்க முடியுது, ஜனங்களுக்கு நல்லா பிரயோஜனமான விதத்தில் சொல்ல முடியுது காரியங்களை. எனக்கே ஆச்சரியம், அப்போ பரவாயில்லையே நமக்கு கடவுள் இந்த கிருபையை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, கடவுள் அழைச்சிருந்தா தானே இதெல்லாம் கொடுப்பார், நமக்கு அழைக்காமல் எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் தீவிரமாக செய்ய ஆரம்பித்தேன். அதுதான் 3வது ஸ்டேஜ். 1 உள்ளுணர்வு, 2வது வாய்ப்புகள், தெய்வாதீனமான சில வழி நடத்துதல்கள், 3வது இந்த ஆற்றல், திறமை, வரங்கள், இதெல்லாம் நம்முடைய அழைப்போடு ஒத்து போகிறதுக்கு. 4வது ஆப்ஜெக்டிவ் காலிங். ஆப்ஜெக்டிவ் காலிங்னா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா, இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாத விதத்தில் நிச்சயமாக இதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களும் சொல்லுவாங்க நீ இதுதான். யான்னு என்ன வேற ஏதாவது சொல்லுவாங்க யாராவது, இதுதான். அப்படி மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஊழியத்தினுடைய அந்த கனியும் அந்த பயனும் அந்த விதத்தில் இருக்கும், அந்த ஊழியத்தினுடைய ரிசல்ட்ஸ் அந்த விதத்தில் இருக்கும். மற்றவர்கள் பார்க்குறவங்களுக்கு கூட இந்த மனுஷன் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறான்றத ஒரு சாதாரண மனுஷன் கூட, ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய அறிவில்லாத மனுஷன் கூட இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லத்தக்க அளவுக்கு ஆப்ஜெக்டிவ் காலிங், அதாவது பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு அது உண்டாகும். அப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என் கதையை சொல்கிறதுக்காக இல்லை. நிறைய பேருக்கு என்னென்னா, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா எனக்கு சந்தேகம், நான் சாதாரணமாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆர்டினரி,
எனக்கு அந்த மாதிரிலாம் அனுபவம் கிடையாது, எனக்கு இந்த மாதிரிலாம் இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு யோசிக்காதீங்க. எனக்கு நிச்சயமாக தெரியல, நிச்சயமாக ஒரே நாளில் தெரிஞ்சிடாது. அதுக்காக தான் இதை சொன்னேன். நிச்சயமாக ஒரே நாளில் தெரிஞ்சிடாது. ஆனால் கர்த்தரை நம்புனீங்கன்னா படிப்படியாக அவருடைய அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒன்று அவர் ஒரு சர்டிஃபிகேட் எழுதி நீ இப்படி இரு போ, இந்த ஜாப் ஆஃபர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கையில் கொடுத்து போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை. இது எப்படின்னா ஒவ்வொரு படியும் அவரை நம்ப வேண்டும். வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைக்க வேணும். எடுத்து வைக்கும்போது விசுவாசத்தோடு எடுத்து வைக்க வேணும். அது விசுவாசத்தோடு எடுத்து வைக்கும்போது இன்னும் அதிகமாக நாம் காண ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாள் பொறுத்து தான், ஒரு கடந்த பிறகு, கொஞ்ச நாள் போன பிறகு தான் நிச்சயமாக தெரியுது, ஆமாம் இதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இது கரெக்டாக, நான் வந்த வழி கரெக்டாக, கர்த்தரை நம்பினேன், வீண் போகலை, ஒரு அடியும் அவரை நம்பி எடுத்து வச்சேன், கரெக்டாக இருக்குது. ஹலோ, அப்போ அங்கே போனால் கண்டிப்பாக போயிடணும். ஏன்னா கர்த்தரை நீங்கள் வானார், வந்துட்டேன், எதுக்குன்னு தெரில, பயமாக தான் இருந்தது, சந்தேகமாக தான் இருந்தது, இருந்தால் கூட அவர் சொல்கிறாரு போயிடுவோம், நல்லதோ கெட்டதோ என்னவோ அவர் சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். போகும்போது கண்டிப்பாக அதில் நல்ல ரிசல்ட்டு நமக்கு உண்டாகுது. அதுதான் விசுவாச வாழ்க்கைங்கிறது. விசுவாசத்தின் அடிச்சுவடு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது. அப்படி போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பாதையில் உங்களை நடத்துகிறார், உங்களுடைய அழைப்பு நிறைவேறுகிறது. நீங்கள் யாரோ அப்படி நீங்கள் மாறிவிடுவீர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise you, Jesus. அதனால தான் பாருங்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப அவசியம். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வது அவசியம். ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவரை நம்புறது அவசியம். ஆண்டவர் நடத்துவார்னு ஜெபிக்கிறது அவசியம். ஜெபத்தோடு ஒன்றொன்றுத்தையும் அணுகிறது அவசியம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், எனக்கு முன் செல்லும், என்னை நடத்தும், அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். ஒழிய நான் நினச்சேன், எடுத்தேன், கவுத்தேன் அப்படி இல்லை. கர்த்தருடைய தயவு எனக்கு வேணும், கர்த்தருடைய கிருபை எனக்கு வேணும், ஒவ்வொன்றிலையும் அவருடைய ஆலோசனை வேணும், அவருடைய வழி நடத்துதல் வேணும் என்று எண்ணி நாம் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு எக்ஸைட்டிங் ஜேர்னி இது வாழ்க்கை. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார், அற்புதமாக நடத்துவார், உங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற உதவுவார். ஆமென். எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேருடைய உள்ளங்களில் இருக்கிற சந்தேகங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் அகற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர், தனி